தட்டு சைக்கிள் பழைய அலுமையை பாத்திரம் மாற்றுறது வாங்க அலுமையை பாத்திரம் மாற்றுறது எங்களது வாகனம் புறப்பட்டு கொண்டிருக்கிறது வாங்கம்மா வாங்க வாங்கப்பா வாங்க யோ என்ன இது யார பார்த்தாலும் வந்து பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் பொருள்ன்றீங்க ஏன் புதுசு கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? புது பொருளா? அதெல்லாம் வாங்க மாட்டோம். ஏன்னா நீ புது சாமானத்தை உங்க வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்து போட மாட்டேன், பக்கத்து வீட்டுல இருந்து தூடி வந்து போடுவ. கடைசியில போலீஸ் கிட்ட யார் பதில் சொல்லலாம்? இவரு நமக்கு தெரிஞ்சு விட்டாண்டா, சும்மா காமெடி சொல்றாரு. நீ என்ன பண்ற, அதுக்குள்ள வண்டி எடுத்து போய் அந்த பக்கத்துல அந்த தெருவு மட்டும் பாத்துட்டு வந்துரு. சரிங்கப்பா. போய் பையனை பழைய பிளாஸ்டிக் பொருள் வாங்கி பேப்பர் வாங்குன்னு சொல்றிய. நாட்டுல எவ்வளவோ சொல்லிருக்குது, அதை கத்துக்கூடியா? என்னையா பழைய இரும்பு பழைய சாமானும் சாதாரணமா சொல்லிட்ட. உடஞ்சி போன பிளாஸ்டிக் பழைய இரும்பு இது உனக்கு குப்பையா இருக்கும், ஆனா எனக்கு சோறு போட கடவுளியாது. நான் மாசம் 60,000 70,000 அதுல சம்பாதிக்கிறேன் தெரியுமா உனக்கு? யோ யாருக்கிட்டே கதை விட்டு கிடக்குற? அந்த குப்பைய யாரையா வாங்க போறான்? பையனுக்கு போய் பழைய இரும்பு பிளாஸ்டிக் வாங்க சொல்றப்ப எவ்வளவு நல்ல வேலை இருக்குது, அதை கத்துக்கூடியா? எனக்கு தெரிஞ்ச தொழில் குப்பை வாடுறது, பழைய உடஞ்சி போன பிளாஸ்டிக் பொருளை வாங்குறதா எனக்கு தெரிஞ்ச தொழில். இந்த வேலையை என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா அவன் படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கலன்னு வையே, இந்த வேலை அவனுக்கு கை கொடுக்கும் அவனுக்கு. அதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா, அப்போ 100 ரூபாய் சம்பாதிக்கணுனாக்கல எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பையன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நாம் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு காட்டணும். அப்போ தான் பணத்தோட அருமை அவனுக்கு தெரியும். அவனுக்கு எங்க பையனா நான் செய்யற வேலையை செய்யறான்னா வரமாட்டேங்கிறான், நான் என்ன பண்றது? விவசாயம் பண்றோம் என்ன சொல்றான், நான் தான் அந்த மண்ணுலையும் இந்த சேத்துலையும் சகதியிலையும் கஷ்டப்பட்டேன், என் பையன் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டீங்க. இப்ப விவசாயம் பண்ண வரமாட்டேங்கிறான். அல்ல ஒரு கூலி வேலைக்கு போறவன், நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பையன் கூலி வேலைக்கு இப்போ செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. இந்த பாரு, அது மட்டும் இல்ல, சாதாரண குப்பைன்னு நினைக்காத. இப்ப வழக்கமா மாசத்துக்கு 50-60 சம்பாதிப்பேன் நான். இந்த மாசம் பொங்கல் வருது, வீட்டுல கணக்கு குப்பையை வச்சிருக்கிறான், எல்லாரும் சுத்தப்படுத்தி வெளியே வாரி கொட்டுவான். அது எனக்கு இந்த மாசம் மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு வருமானம் வரப்போகுது. அதுக்கு தான் இப்போ வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். பத்துமா? ஏப்பா நீங்க செய்யற வேலையை பசங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா, பசங்க அப்பதான் உருப்பிடுவாங்க. இது ஆளை காணோம். பிளாஸ்டிக் பொருளுக்கு பிளாஸ்டிக் பாத்திரம் மாத்துறது, அலுமினிய சாமான் மாத்துறது, அலுமினிய சாமான் மாத்துறது, பழைய இரும்புக்கு பழைய பிளாஸ்டிக் அலுமினிய சாமான் பாத்திரம் மாத்துறது. பேயில போமா இலை சாம்பார் ஆப்பு எனக்கு